தமிழ்நாட்டை வஞ்சிக்கவே 100 நாள் திட்ட மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி காட்டமாக தெரிவித்துள்ளார். அவரது கருத்தை தற்போது பார்க்கலாம். The Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act now has been changed to the Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission. You try to impose Hindi and Sanskrit on people of South India, and just try, why don't you name one bill in any South Indian language? You keep saying that you care about the Indian languages. Can you tell us about one bill which you named in Tamil, Telugu, Malayalam? நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா இவர்களுக்கெல்லாம் எதிரான ஒன்றாக, மாநில சுயாட்சியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக, மக்களுக்கு எதிரான, ஏழை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இந்த மசோதா இன்று கொண்டு வரப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் எப்ப வரும்? தேர்தல் வந்தால் வருவீர்கள். தேர்தல் நேரத்திலே வந்து நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் அதே நேரத்திலே பீகார்ல தேர்தல் நடக்கும் போது பீகாருக்கு சென்று தமிழர்கள் பீகாரிகளுக்கு எதிரானவர்கள். ஒடிசாவில் தேர்தல் நடந்தால் தமிழர்கள் இங்கே வந்து அதிகாரத்தை பறிக்க நினைக்கிறார்கள் என்று தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பினையும் மீறி காப்பீட்டு சட்டங்கள் திருத்த சட்ட மசோதா மற்றும் அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் காப்பீட்டு சட்டங்கள் திருத்தம் சட்ட மசோதா 2025 அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மசோதாவை அறிமுகம் செய்தார். இந்த திருத்த மசோதாவில் காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை 74 விழுக்காட்டிலிருந்து 100% உயர்த்தும். இதன் காரணமாக காப்பீட்டுத் துறையில் இனி 100 விழுக்காடு வெளிநாட்டு முதலீடு அனுமதிக்கப்படும். இதன் மூலம் கூடுதல் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும், போட்டி அதிகரிக்கும் மற்றும் காப்பீட்டு பிரீமியம் கட்டணம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காப்பீட்டுத் துறையில் 100 விழுக்காடு அந்நிய நேரடி முதலீட்டை நேரடியாக அனுமதிக்கும் இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ், சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பினையும் மீறி மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதேபோல அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி அளிக்கும் சாந்தி மசோதா மீது மக்களவையின் அனல் பறக்க விவாதம் நடைபெற்றது. அதில் இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைக்க எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டது. எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு பதிலளித்து பேசிய ஆளுங்கட்சி எம்பிக்கள் குறிப்பிடும்போது, முக்கியமாக இந்த மசோதா அணுசக்தி ஆற்றல் துறையில் அரசு மற்றும் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கும் என்பதால் வேலை வாய்ப்புகளை பெருக்கும் என்றனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களில் ஒன்றான அணுசக்தி மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேறியது.